நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே, இந்த ஆசீர்வாத வேளை என்ற இந்த நிகழ்ச்சியிலே ஜாஸ்வா டிவி நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். அவருடைய கிருபை நம்மை தாங்கி நடத்துகிறது. மீண்டும் இந்த வாரத்தை காண்பதற்கும் உங்களோடு இந்த ஆசீர்வாத வேளையிலே ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்கிறது. சாமுவேல் 1 சாமுவேல் எழுதிய புத்தகம் 26வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இருந்த ராஜாவாகிய சவுல் தாவீதை நோக்கி சொல்லுகிறார், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். சவுல் ராஜா தாவீதை விரட்டி கொல்ல வேண்டும் சொல்லி என்று தெரிந்த அந்த சவுல் ராஜா தாவீதை பார்த்து இப்படி ஆசீர்வதிக்கிறார். ஒரு நெருக்கமான காலகட்டங்களிலே, சவுலுக்கு இருந்த நெருக்கமான காலகட்டங்களில் இப்படி ஆசீர்வதிக்கிறார். என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்மிலும் மூத்தவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தங்கும். இப்பொழுதும் கூட இந்த ஆசீர்வாத வேலையை நாம் ஜெபம் செய்து தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மாலை வேலைக்காக மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேளையில் ஆண்டவர் உமது நாமம் மகிமைப்படும்படியாக அப்பா நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்திகள் ஒவ்வொன்றை நீர் ஆசீர்வதித்தரணுமா ஆட்சேபிக்கிறோம். நீர் முதலிருந்து முடி வரைக்கும் கர்த்தாவே நீர் நடத்தர வேண்டுமா ஆட்சேபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் எப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி நாம் வேத வசனத்திற்கு நேராக கடந்து செல்வோம். ஒரு நல்ல பாடல், ஆண்டவருடைய அன்பை நினைத்து ஒரு பக்தன் பாடிய பாடல். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேன், பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேன், பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன்.
நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே. நம்புவேன் நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பக்தர் பாடியிருக்கிறார், ஆண்டவரை பாடாத நாட்களும் அவரை தேடாத நாட்களும் இல்லையே என் வாழ்க்கையில் என்று சொல்லி அருமையாக பாடியிருக்கிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அப்படி அமைத்து கொண்டால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் கூட ஆண்டவர் நமக்கு செய்த கடந்த வாரங்களிலே, கடந்த மாதங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். இந்த வருடத்தின் 2025 5 மாதங்கள் முடிந்து 6வது மாதத்திலும் கூட ஆண்டவர் கடக்க நமக்கு கிருபை செய்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர் பாருங்கள். எத்தனையோ நபர்கள் இந்த வருஷத்தை தொடங்கினவங்க இப்போ இல்லை, ஆனாலும் ஆண்டவர் கிருபையாக நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அவருடைய கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பெரியவர், சர்வ வல்லவர். எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ துயரங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், ஆனாலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற விதத்தை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. சர்வவல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏகோவா ஈரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏகோவா ரஃபா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நெருக்கப்படுகிற காலங்களிலே ஆண்டவரே அடிமைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே அடைக்கலமாக இருந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எத்தனையோ நேரங்களில் ஆண்டவரே உங்களுடைய கண்ணீர்களை துடைத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரின் பாதையில் நடக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து அந்த கண்ணீர் பாதைகளை கடப்பதற்கு கிருபை செய்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சர்வவல்ல தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஜாஸ்வா டிவி நேயர்களையும் கூட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே நீர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதமான சுகத்தை ஆண்டவரை வெளிப்படுத்தி இருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயத்தையும் ஆண்டவரே நீர் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீர் செய்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நெருக்கங்களில் நீர் அவர்களோடு இருந்து எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. பாடுகளை அனுபவிக்கும் பொழுது எங்களோடு இருந்தீர் ஆண்டவரே. உங்களுடைய திருமண காரியங்களை, பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை நீர் நடத்தி கொடுத்தீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய கல்வி காரியங்களை நீர் நடத்தி கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். நீர் பெரியவராக இருந்து தொடர்ந்து வழி நடத்தும் உடைய கரங்களில் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே, ஏல் எல்லோகே, ஏல்
எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்து நான் வெட்கப்படல, உம்தயை என்னை கைவிடல. வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெட்கப்பட்ட இடத்திலே எல்லாவற்றிலும் நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவர். வேண்டினவர்களெல்லாம் விடைபெற்றாலும் அவர் நம்மோடு இருந்து நமக்கு எல்லா காரியங்களையும் செய்வதற்கு அவர் வல்லவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் ஆண்டுடைய சமூகத்திலே சில நிமிடங்கள் ஆண்டுடைய வேதத்தை தியானித்து நாம் இந்த ஆராதனை, இந்த ஆசீர்வாத வேளையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். வாசிக்கலாமா? யோவான் தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 15வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிப்போமா? நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், ஒருவன் என்னிலும், நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது, உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி வேதத்திலே யோவான் தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் திராட்சை செடி, அவர் மேல் படரும் கொடிகள். நாம் அவருடைய அந்த செடியிலே நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அப்படி இல்லாவிட்டால், அந்த செடியோடு நாம் இணைந்திராவிட்டால் நம்மால் கனி கொடுக்க முடியாது. ஒரு மனிதன் அவர் வார்த்தையின்படி நிலைத்திருக்கும் பொழுது அவரும் அந்த மனிதரோடு நிலைத்திருப்பார். ஒரு மனுஷன், நீங்களோ நானோ, ஆண்டவரோடு நிலைத்திருந்தால் ஆண்டவரும் நம்மோடு நிலைத்திருப்பார். அவர் நம்மோடு நிலைத்திருக்கும் பொழுது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பது நிச்சயம். கனிகளை கொடுப்பது நிச்சயம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அநேகருக்கு பிரயோஜனமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கனி கொடாமல் இருக்கிறோமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சிந்தித்து பார்த்தால் 30 வயதோ அல்லது 40 வயதோ 50 வயதோ 60 வயதோ நம்முடைய வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே எப்படி காரியங்கள் நடந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்த்தால் கனிகள் இல்லாதபடி நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணைந்து இல்லை என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவரோடு இணைந்து இல்லை, ஏதோ ஒரு சம்திங் ராங். அதைத்தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே கனி இல்லாமல் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்திலே சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே, ஏன்னா அவர் ஒரு பணக்காரனையோ அல்லது ஒரு ஏழையோ எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவனை கீழே தள்ளவும் அவருடைய கருத்தில் தான் இருக்குது. அவருடைய கருத்தில் தான் இருக்குது. எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரங்களாலே இருக்கிறது. அவருடைய இடது கரத்தில் செல்வமும் வலது கரத்தில் தீர்க்காயுசும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டுடைய சமூகத்திலே நாம் அந்த கொடியோடு நிலைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மத்திலே கிரியை செய்வதற்கு ஆண்டவர் பெரியவராயிருக்கிறார். சில நேரங்களில் நம்முடைய காரியங்கள் ஃபெயிலியர் ஆயிடுது. நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய காரியங்களிலே, தொழிலிலோ அல்லது திருமண காரியங்களில், பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலோ திட்டமிடுவது சில நேரங்களிலே அது தவறாகி விடுது. அது ஏன் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டுடைய அந்த கொடியோடு நாம் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம ஓடுதோம். சில மனுஷங்களை நாம் திருப்திப்படுத்துறதுக்கு
ஓடும் பொழுது ஆண்டுடைய தொடர்பை நாம் விட்டு விடுகிறோம். அப்படி விட்டு விடும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே கிரியை செய்வதற்கு முடியாத காரியமாகிறது. ஆகவே மனிதனை பிரியப்படுத்துவதற்கு எந்த விதத்திலும் ஓடாதபடி ஆண்டுடைய சமூகத்திலே தேவனை பிரியப்படுத்துவதற்கு நாம் ஓடும் பொழுது ஆண்டவர் நம்மை, நம் குடும்பத்தை கனிகள் கொடுக்கிற குடும்பமாக, கனிகள் கொடுக்கிற மனிதனாக ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் அவரோடு நிலைத்திருந்தால் நாம் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ முடியும். சுத்த மனச்சாட்சியுள்ளவர்களாய் வாழும் பொழுது, ஆண்டவரை பிரியப்படுத்திட வாழும் பொழுது நம் வாழ்க்கை அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். நம் மூலம் ஆண்டுடைய தேவராஜ்யம் விருத்தி அடையும். நம் மூலம் ஆண்டுடைய தான் ஒரு ஊரில், ஒரு கிராமத்தில் நான் வியாபாரத்திற்காக செல்லும் பொழுது ஒரு 2 தாய்மார்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ஞானஸ்தானம் எடுத்த மகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு புறஜாதி ஒரு பெண் பேசுகிறாங்க. ஒரு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு திருடக்கூடாது, பொய் பேசக்கூடாது, களவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆண்டவரை அறியாத மகள் ஆண்டுடைய பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க. இப்படி இருந்தால் தான் அவன் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது நம் மூலம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். நம்மூடம் ஆண்டுடைய நாமம் இந்த ஜனங்கள் மத்தியிலே உயர்வடையும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து அவருடைய சமூகத்திலே நாம் வாழ்வோம். ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை மாற்றி கிருபைகள் செய்வார். உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்வோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழுமையுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைகளையே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைகளையே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டே, புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம்
கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களை மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்லுகிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்லுகிறோம். புது வாழ்வு தருகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் உங்கள் குடும்பம் கனிதரும் பிள்ளைகளாக குடும்பமாக மாறுவீர்கள். ஆண்டு முழுவதும் நம்மை போஷிக்கிற தெய்வம் ஒவ்வொரு நாளும் குறைகளை அவருடைய மகிமையிலே நிறைவாக்கி நடத்துகிற தெய்வம். பழைய காரியங்களை குறித்து சிந்திக்காதங்க, பூர்வமானதை பற்றி சிந்திக்காதங்க. எல்லாவற்றையும் புதிதாக்குவதற்கு ஆண்டவர் வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். ஜெபம் செய்து நிறைவு செய்வோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. அந்த மாலை வேலைக்காமை துதிக்கிற ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக படிக்கிற பாடல் நீர் ஆசீர்வதிங்கப்பா. செய்தி வேலை கூட கர்த்தாவை நீங்கள் நடத்துனீங்கப்பா, மகனோடு பேசுனீங்கப்பா. இந்த பார்க்குற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அந்த ஆசீர்வாத நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஒன்றுக்குமாக எங்களையும் கூட கர்த்தாவை நீர் எடுத்து பயன்படுத்தினீங்கப்பா. ஏசப்பா இந்த பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுக்கு கர்த்தாவே நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறப்பா. திராட்சை செடி கனி கொடுக்கிற போல் கர்த்தாவே இந்த நாளில் ஆண்டவரே ஒருவருக்கு ஒருவர் கனி கொடுக்கும் மாற்றும் ஆண்டவரே. அன்பில் நிலைத்திருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நிலைத்திருக்க கர்த்தாவே நீங்க உதவி செய்யுங்க. இந்த வேத வசனத்தின்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவர் இந்த நாளில் ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி நடத்துனதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.